அனுதின பரலோக மன்னா. ஜூலை 30. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தை விட்டு பிரிந்து வேறு விதமாக ஜீவிப்பதால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்று தங்களை தேவனுக்கென்று தத்தம் செய்த சிலர் நினைப்பதுண்டு. உலகத்தை விட்டு பிரிந்திருப்பதில் அநேக நன்மைகள் உண்டு. சிறு காரியங்களில் நாம் வெற்றி பெறுவது பெரிய ஆசீர்வாதத்திற்கு நம்மை வழிநடத்துகிறது. இதற்கு மாறாக மாமிச இச்சைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமேயானால் சாத்தான் நம்மை மேற்கொள்ளுவது நிச்சயம். புதிய சிருஷ்டிகளாக எண்ணப்பட்ட யாவரும் தேர்ச்சி பெற சில பரீட்சைகளுக்குட்பட வேண்டியது அவசியமானது. இவர்கள் தங்களை முற்றிலும் அடக்கி சுய சித்தத்தை அல்ல, தேவ சித்தத்தை சகலத்திலும் நிறைவேற்றவே பிரயாசப்பட வேண்டும். இதன் மூலமே ஆவியில் பலப்பட்டு வெற்றி அடைந்தவர்களாக காணப்பட முடியும். ரீபிரின்ஸ் ரெஃபரன்ஸ் 22496. வணக்கம். இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினசரி பரலோக மன்னா அப்படிங்கிற ஒரு தியான நூல்ல இருந்து ஜூலை 30ஆம் தேதிக்கான ஒரு பகுதி. இது பழைய ஏற்பாட்டுல இருக்கிற உன்னத பாட்டு புத்தகம். அதுல ஒரு வசனத்தை மையமா வச்சிருக்கு. ஆமா, அந்த வசனம், அதாவது உன்னத பாட்டு 2:15 என்ன சொல்லுதுன்னா, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். கேட்கறதுக்கு ஏதோ விவசாயம் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இந்த மூலம் இதை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் நம்ம அர்ப்பணிப்புகளுக்கும் எப்படி பொறுத்துதுங்கிறது தான் இங்க சுவாரஸ்யம். ஆமா, இந்த சிறு நரிகள்னா உண்மையில என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த தியான பகுதி இந்த வசனத்தை நேரடியா எடுத்துக்காம ஒரு உருவகமா பார்க்க சொல்லுது. ஓ, உருவகமாவா? ஆமா. இங்க திராட்சை தோட்டம் அப்படிங்கிறது ஒரு நபரோட அர்ப்பணிப்பு, இல்லனா கடவுள் கூட இருக்கிற அவங்களோட உறவு, அத குறிக்குது. சரி. அப்போ அந்த சிறு நரிகள்ங்கிறது அது அந்த உறவை சேதப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன நாம பெருசா கண்டுக்காத தவறுகள் அல்லது சமரசங்கள், அதை குறிக்குது. புரியுது. இது ஒருத்தரோட நேர்ச்சை, அதாவது ஒரு குறிப்பிட்ட வழியில வாழணும்னு அவங்க எடுத்துக்கிற ஒரு தனிப்பட்ட உறுதிமொழி இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அது சம்பந்தப்பட்டது. அப்புறம் ஆவிக்குரிய போராட்டம், அதாவது நம்ம விசுவாச வாழ்க்கையில நாம சந்திக்கிற சில உள்மன போராட்டங்கள், அது கூட இது தொடர்புடையது. ஓகே. அப்போ பெரிய தப்பு செஞ்சாதான் பிரச்சனைன்னு இல்லாம நாம சும்மா பரவாயில்ல விடுன்னு நினைக்கிற சின்ன விஷயங்கள் கூட நம்மளோட அந்த உறுதிய, அந்த நேர்ச்சிய பாவிக்கலான்னு இந்த மூலம் சொல்லுதா? சரியா சொன்னீங்க. அதுதான் இதோட மைய கருத்தே. ஆனா நடைமுறையில யோசிச்சா சில பேர் நினைக்கலாம், என்ன இது இவ்வளோ சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் மெனக்கெட்டு இருக்கணுமா அப்படின்னு. பெரிய இலக்குல கவனமா இருந்தா போதாதா? மாறா சொல்லுது. ஓ, அப்படியா? ஆமா, பெரிய சவால்களை நாம ஜெயிக்கணும்னா அதுக்கு தேவையான மன வலிமை எங்கிருந்து வருது தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம காட்டுகிற ஒழுக்கம், கட்டுப்பாடு, அதுல இருந்து தான் வருதாம். ஓஹோ. உதாரணத்துக்கு நம்ம சாப்பாடு, நம்ம உடை, நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள், நாம பேசுற வார்த்தைகள், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல சுய கட்டுப்பாட்டை விட்டுட்டா, அதாவது நம்மளோட இயல்பான ஆசைகளுக்கு, சரீரத்தோட விருப்பங்களுக்கு சுலபமா இடம் கொடுத்துட்டா, சரி, அது பெரிய சோதனைகள் வரும்போது நம்மள ரொம்ப பலவீனப்படுத்திடும் இந்த தியான பகுதி எச்சரிக்குது. அப்படியா? அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மள நாமே கட்டுப்படுத்திக்கிறதுங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் தினமும் பிராக்டிஸ் பண்ற மாதிரி, நம்ம மன உறுதிய இல்லனா ஆவிக்குரிய பலத்தை ட்ரெயின் பண்ற மாதிரி ஒரு விஷயமா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அதேதான். இந்த மூலம் அதைத்தான் அழுத்தி சொல்லுது. சரி சரி. இப்படி நாம சின்ன விஷயங்கள்ல கட்டுப்பாடா இருக்கிறது மூலமா நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழைய சுபாவங்கள்ல இருந்து மாறி கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டிகளா, அதாவது ஒரு மேம்பட்ட மனுஷனா மாற முடியுமா? இது ஏதோ சும்மா ரூல்ஸ் ஃபாலோ பண்றது பத்தி இல்ல, நம்மளோட உள்மன உறுதியை கட்டுறது பத்தின விஷயம். புரியுது. இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா, சின்ன சோதனைகளை அலட்சியம் செய்யாம அதை எதிர்கொள்ளும் போது பெரிய சோதனைகளை ஜெயங்கொள்ள, அதாவது வெற்றி கொள்ள தேவையான பலம் நமக்கு கிடைக்குது. சின்ன சின்ன சண்டைகள்ல ஜெயிக்கிறது தான் பெரிய யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு அடிப்படைங்கிற மாதிரி. இது நிஜமாவே கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்குது பாருங்க. நாம இதெல்லாம் ஒரு விஷயமான நினைக்கிற சமாச்சாரங்கள் கூட நம்ம குணத்தை பக்குவப்படுத்தவோ இல்ல பலவீனப்படுத்தவோ செய்யக்கூடிய ஒரு களமா இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா, அதுதான் உண்மை. இந்த மூலத்திலிருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய பாடம் அதுதான். நம்ம டெய்லி லைஃப்ல நாம சந்திக்கிற சின்ன சின்ன தேர்வுகள், நாமளே நமக்கு செஞ்சுக்கிற சின்ன சின்ன சமரசங்கள்,
அதோட ஒட்டுமொத்த விளைவை நாம குறைச்சு மதிப்பிடவே கூடாது. ம் இந்த மூலத்தோட பார்வையில பார்த்தா இந்த சிறு நரிகளிடம் நாம எவ்ளோ கவனமா இருக்கோம், எவ்ளோ கட்டுப்பாடா இருக்கோங்கிறது தான் நம்மளோட ஒட்டுமொத்த ஆவிக்குரிய நிலைத்தன்மைக்கும் வெற்றிக்கும் அஸ்திவாரனே சொல்லலாம். அப்ப அன்றாட முடிவுகளுக்கும் நம்மளோட பெரிய வாழ்க்கை லட்சியங்களுக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, மறைமுகமா இருந்தாலும் ஒரு வலுவான தொடர்பு இருக்கு. நாம இன்னைக்கு பார்த்த இந்த தியான பகுதி முக்கியமா ஆவிக்குரிய அர்ப்பணிப்பு பத்தி பேசினாலும் இதோட கருத்தை வேற ஏரியாவுக்கும் பொருத்தி பார்க்கலாம்னு தோணுது. கண்டிப்பா. ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்களோட வேலை, படிப்பு, உங்க உறவுகள், இல்ல நீங்க அடையணும்னு நினைக்கிற வேற ஏதாவது இலக்குகள், இதுலெல்லாம் உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கிற, ஆனா நீங்க பெருசா கண்டுக்காம விட்ட இது மாதிரி சிறு நரிகள் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்குதா? நல்ல கேள்வி. இது நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த ஆழமான ஆய்வில் எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.